Guys, 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026 ஓட தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இதுக்கான கம்ப்ளீட்டான ஆன்சர் கீ வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம். ஓகேங்களா? அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் எது? தண்டி அலங்காரம். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. சேரனோட கொடியில பொறிக்கப்பட்ட சின்னம் வந்து பாத்தீங்கன்னா வில்லு. சோழனோடதுல வந்து பாத்தீங்கன்னா புலி. பாண்டிய மன்னனோடதுல மீனு. அதுல சங்ககால பசும்பொன் பாண்டியன் அவரோடதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யானை. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த தேர்ட் ஒன். பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதுதான் பிழையான தொடர். ஏன்னா இந்த இடத்துல காலை இந்த லை வராது. அடுத்து பிறகொரு நாள் கோடை கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்ப மாதவன். உரையடை பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படும் நூல் எது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கடுக்காய் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து சாப விமோசனம் அகலிகை கவிதைகளின் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான். அடுத்த படத்திற்கு பொருத்தமான திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்து இருக்க அச்சாணி அன்னார் உடைத்து. புக் பேக் கொஸ்டின் தான். புக்கின் கொஸ்டின்ஸ்னா இது இது கிரியேட்டிவ், இதுவும் கிரியேட்டிவ். ஓகேங்களா? நான் அப்படியே மார்க் பண்றேன். அடுத்து பொறுத்துக. பாரதியார் இவர் எழுதின நூல் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். பாரதிதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு. கவிமணி இவர் எழுதின நூல் வந்து பாத்தீங்கன்னா மருமக்கள் வழிமான்மியம். கண்ணதாசன் எழுது வந்து பாத்தீங்கன்னா இயேசு காவியம். ஓகேங்களா? இதுவுமே கிரியேட்டிவ் தான். ஈற்றடி எழுதி துள்ளிப்பாவை நிறைவு செய்க. பூத்த மலரொன்று பறக்கிறது வண்ணத்து பூச்சி அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர். அடுத்து குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டறிக. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். இது வந்து புதுமை பித்தன். இதுவும் புக் அந்த மொழி ஆல்பம் பகுதியில இருக்கும். புதிருக்கு ஏற்ற விடை தருக. அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறகொடிந்து இறந்ததாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈசல் தான். வியர்வை வெள்ளம் இதுக்கு இலக்கண குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவகம். ஓகே, 1 மார்க் 14மே வந்து ஈஸி தான். ஓகே, அடுத்து 2 மார்க்ஸ்மே அதே மாதிரி ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. இதுலயும் ஒரு சிலருக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. துன்புலது எண்ணினன்றோ சுகமுள்ளது. இந்த ராமனோட கூற்றுல பின்வரும் பழமொழிகளை எதற்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். நிழலில் அருமை வெயிலில் தெரியும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 இருக்கு இல்லையா? ஓமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்ட்டு அச்சாணி இல்லாத தேர் போல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியரின் வழிகாட்டுதலில் செல்லாத மாணவர்கள் அச்சாணி இல்லாத தேர் போல் துன்புறுவர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஒழுக்கமுடையோர் உயர்ந்த புகழை பெறுவர் என்பது உள்ளங்கடி நெல்லிக்கனி போல வெளிப்படையானதாகும். ஓகே, அடுத்து மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா திணை பால் எண்ணிடம். கரெக்டான ஆன்சர். அடுத்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. விளை வந்து பாத்தீங்கன்னா வயலில் விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க உழவர் விளைந்தார். அதுவே களை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா களைக்காட்டில் கலைமான் களைகளை மேய்ந்தது. ஓகே, அடுத்து வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடர் அமைக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்க. மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். அடுத்த வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு இங்க இக்கு வரணும். தெரிந்துக்கு அடுத்து இக்கு வரக்கூடாது. அறியாமையினை அகற்றி பல இப்பு வரணும். நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கும். இந்த 2 இடத்துலயும் இக்கு வரணும். இதுதான் கரெக்ட். அடுத்து வாழை காட்டில் வரக்கூடாது. வாழைத்தோப்பில். மரபு பிழை நீக்கிறது. வாழைத்தோப்பில் வரும். குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. அடுத்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குங்கிறத அன்றைக்கு அப்படின்னு மாத்தணும். அவனுக்கு பணம் கொடுத்து அப்படிங்கறத கொடுத்து அப்படின்னு மாத்தணும். உதவி இருக்க அப்படிங்கறத உதவி இருக்க அப்படின்னு மாத்தணும். வேண்டியதான அப்படிங்கிறது வேண்டியது தானே அப்படின்னு எழுதணும். ஓகே, அடுத்து புணர்ச்சி விதி வந்து பாத்தீங்கன்னா செம்பருதி. செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு பிரியும். ஈறுபொருள் விதிப்படி செம் கூட்டல் பருதின்னு மாறி இயல்பா புணர்ந்து செம்பருதின்னு மாறிடும். முன்னுடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன் கூட்டல் உடை. தனிக்குறில் முன் உயிர் வரின் ஒற்று இரட்டும் அப்படிங்கிறதா தன்னொற்று இரட்டல் இருக்கு இல்லையா? அப்ப இந்த இன்னுங்கிறது என்னன்னா ரெண்டு தடவை வந்துடும். என் பிளஸ் இன்னுன்னு வந்துடும். அப்ப இன்னு கூட்டல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி நூ அப்படின்னு மாறியும் முன்னுடை அப்படின்னு மாறிடும்.
அதுக்கு அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். வந்து அப்படிங்கிறது வா கூட்டல் வந்து ஆ வா கூட்டல், இத்து கூட்டல், இந்து கூட்டல், இத்து கூட்டல் ஊன்னு பிரியும். இதுல வாங்கிறது பகுதி, வா அப்படின்னு குறுகியது. குறிஞ் அ வாங்கிறது வாவா மாறிடும். இத்து சந்தி, இந்துங்கிறது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, வினையெச்ச விகுதி. அதுவே நினைக்கின்ற வந்து பாத்தீங்கன்னா, நினை கூட்டல், இக்கு கூட்டல், கின்று கூட்டல் அப்படின்னு பிரியும். இதுல நினை பகுதி, இக்குங்கிறது சந்தி, கின்று அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை, பெயரெச்ச விகுதி. ஓகே. அதே மாரி 4 மார்க்ஸ்மே ஈஸியா இருந்துச்சு. எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். அடுத்து இதுல இருக்கக்கூடிய அணி, அன்பும் மரணம் உடைத்த அணி, இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதுல இருக்கக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா, நிரல் நிறை அணி. ஆ அணி நீங்க படிச்சிருப்பீங்கனால சும்மா என்ன அணின்னு மட்டும் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இலக்கிய நயம் பாராட்டுக. இதுல வந்து முன்னுரை எழுதணும். மையக்கருத்து, திரண்ட கருத்து, மையக்கருத்து எழுதியிருப்பீங்க. அதுக்கு அடுத்து என்னென்னலாம் இதுல இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. என்னென்ன நயங்கள் இருக்குன்ட்டு, தொடை நயங்கள். ஆ ஃபர்ஸ்ட் சீர்மோனை. மோனை இருக்கு. அதுல சீர்மோனையும் இருக்கு, அடிமோனையும் இருக்கு. சீர்மோனை வந்து பாத்தீங்கன்னா, புயலை புதிய இங்க இருக்கு பாத்தீங்களா? புயலை புதிய. ஆக்சுவலா இந்த 2ம் சேர்ந்து அப்படியே ஒரே லைன். அதுக்கு அடுத்து இந்த 2ம் சேர்ந்து ஒரு லைன். அப்புறம் இந்த 2ம் சேர்ந்து ஒரு லைன். அப்படிதான் நமக்கு வரும். ஓகேங்களா? அப்ப சீர்மோனையில ஃபர்ஸ்ட் புயலை புதிய. அதுக்கப்புறம் ஆ இரவில் இரவலரோடு குடுத்துட்டாங்களா? அடுத்து அடிமோனை வந்து பாத்தீங்கன்னா, பூமிச் சருகாம் புயலை. இரவில் இரவெரிக்கும். இந்த 2 இருக்கும். அடுத்தது எதுகை வந்து பாத்தீங்கன்னா, இதுல சீர் எதுகை கிடையாது. அடி எதுகை மட்டும் தான் இருக்கு. இரவில் இரவெரிக்கும். இந்த 2 மட்டும் தான். அதுக்கு அடுத்து இயைபு வந்து பாத்தீங்கன்னா, க கடைசில வரக்கூடிய சவுண்ட் வந்து ஒரே மாரியே இருக்கணும். அதான் கடல்களாக்குவேன், தென்றலாக்குவேன், பேசுவேன், வீசுவேன். ஒரே சவுண்ட்ல வரும் இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து அ முரண் நயம் இருக்கு. முரண் வந்து பாத்தீங்கன்னா, பாலை நிலம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. இங்க பாலை அப்படின்னு இருக்கு. இங்க கடல் இருக்கு. அப்ப பாலை, கடல் எதிர் எதிர் சொல்லு. புயல், தென்றல் எதிர் எதிர் சொல்லு. ஓகேங்களா? சோ எதிர் எதிர் சொல் இருக்கிறதுனால முரண் நயமும் இதுல இருக்கு. அணி வந்து இயல்பு நவிர்ச்சி அணின்னு எழுதினாலும் சரி, தன்மை நவிர்ச்சி அணின்னு எழுதினாலும் சரி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நமக்கு மனப்பாட பகுதி தான். ஆ பாருங்க தெய்வமணி மாலை, "ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற ஒத்தமர்த்தம் வர வேண்டும்." இந்த பாடல் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் இதையும் நாங்க குடுத்திருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. திருக்குறள் மகற்கு என முடியும் குறள் வந்து பார்த்தீங்கன்னா, "எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு." இதுதான் குறள். ஓகேங்களா? சோ எதுக்காக இதுல ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட்டா எழுதியிருக்கோம் அப்டின்னா, இப்ப நீங்க எழுதிட்டு வந்ததெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காகவும், பிளஸ் அடுத்து இப்ப 11த் படிச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் குடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நம்மளோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்குமான ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்துரும். ஆ உங்களுக்கு மட்டும் இல்ல 10த்துக்குமே வந்துரும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் இத ஷேர் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்க சொல்லிருங்க. ஆம் அதே மாரி 10த் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருந்தாலுமே அவங்களையுமே வந்து செக் பண்ணிக்க சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம்.